பைரவி எப்படியோ சிந்து அவங்களுடைய பிறந்த நாள் அதுமா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அதை பார்த்துட்டு மகா இருந்துட்டு, ஏய் சிந்து, எவ்வளவு நேரம் சந்தோஷமா இருக்கே, சந்தோஷமா இருந்து கொடின்றாங்க, உனக்கு பிறந்த நாள் உனக்கு கேடா அப்படின்ற மாதிரி எல்லாம் மகா நினைச்சு ரொம்ப கோபமா இருந்துகிட்டு இருக்காங்க. சிந்து கிட்டமே திட்டுறாங்க. ஏன்னா சிந்து ஸ்வீட் எடுத்து போய் கொடுக்குறாங்க. ஆமா, இவளுக்கு ஒரு பிறந்த நாள், அது ஒரு ஸ்வீட் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு, ரொம்ப நாளெல்லாம் இந்த வீட்டுல இருக்க முடியாது, சரியா? ரொம்ப நாளா இந்த வீட்டுல இருந்தெல்லாம் வாழ்ந்துடலாம்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு கனவு ஏதாச்சும் காண்டுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, அது இன்னியோட அடிச்சு போட்டுருன்றாங்க. ஏன்னா இனி எங்களோட டைம் ஸ்டார்ட்ன்றாங்க. எங்க இந்த வீட்டுல நீ ஆட்டி படிக்கிறல, நீ நாங்க எப்படி உன்னை ஆட்டி படிக்கிறோன்னு மட்டும் பாருன்றாங்க. கொஞ்சம் கூட மனசாட்சின்றது இல்லாம என் புள்ளியுடைய சந்தோஷம் நிம்மதி எல்லாத்தையுமே அழைச்சிட்டு நீ சந்தோஷமா இருக்கலான்னு நினைச்சலன்றாங்க. எப்படி உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சின்றதே இல்லையா? இந்த அளவுக்கு என் பையனை கஷ்டப்படுத்திருக்கா அப்படின்ட்டு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இனிதானே உனக்கு இருக்கு அப்படின்ட்டு எல்லாம் திட்டிட்டு போறாங்க. அப்ப பைரவ் இருந்துட்டு என்ன நினைச்சிட்டு இருக்காங்க சிந்தவங்க, ஏதோ நீ அவனை போய் விருப்பப்பட்ட கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரியும் இப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லைன்றாங்க. விடு பைரவி, நீ கோவப்பட, எல்லா விஷயத்துக்கும் கோவப்பட்டா இங்க நடக்கிறதே வேறையா இருக்கும். விட்டு கொடுத்து போலாம் நம்ம அத்தைக்காகன்றாங்க. அவங்களுக்காக மட்டும் தான் நம்ம எல்லாத்தையுமே பொறுமையா சகிச்சுட்டு இருக்கோம். ஆனா சிவா தானே எல்லாத்துக்கும் காரணம், ஆனா நீதான் காரணம்ன்ற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்க பாரு, அவங்க சொல்றவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, நீ அதெல்லாம் பெருசா யோசிக்காத, விடு பைரவின்னு சொல்லிட்டு சிந்து அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. பைரவி இருந்துட்டு, ஏன் இந்த சிந்து இப்படி பண்றா, எல்லாருக்குமே பயந்து பயந்து போயிட்டு இருக்கா, இப்படியே விடக்கூடாது, இன்னொரு டைம் இந்த மகன் இந்த மாதிரி பேசுறது தப்பா இருக்குன்னு பைரவி நினைக்கிறாங்க. அடுத்த நேரம் எடுக்க போதுன்னு மீட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.